கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு இன்னைக்கு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? மிகப்பெரிய வரலாறு இருக்கு. மொஹஞ்சதாரோ ஹரப்பானா உங்களுக்கு தெரியும். அதுதான் சிந்து சமவெளி நாகரிகம். அங்க ஒரு வில்லை கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவன் ஒரு பறவையை இப்படி பறக்க விடக்கூடிய ஒரு வில்லை, ஒரு அச்சு. இன்றைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. மெசபடோமியா, சுமேரியா, இங்கேயும் ஒரு ஆய்வு நடக்குது. அதான் இன்னைக்கு இருக்கிற ஈராக். மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வில்லை அங்கேயும் கிடைக்குது. இரண்டையும் ஒப்பு நோக்கி பார்த்து விட்டு காகம் என்று முடிவுக்கு வந்தார்கள். ஈராக்ல காகம் இல்ல. இல்லாத ஊருக்கு காக்கா எப்படி போச்சு, அந்த அச்சு எப்படி போச்சுன்னா, கடல் வழியாக ஒரு வணிக தொடர்பு இருந்திருக்கிறது. படகுகள் வந்து கடல்ல வருகிற பொழுது கரை எதுன்னு தெரியாது, நடுக்கடல்ல போகும், கரை தெரியாது. கரையை எப்படி கண்டுபிடிக்கிறது? காகத்தினுடைய இயல்பு என்னன்னா, படகில் இருந்து கடலில் இருந்து அதை தூக்கி வெளியே வீசினால் அதனுடைய இயல்பு கரையை நோக்கித்தான் வரும். காகம் என்ன செய்யும்? கரையும். கரையில வந்து கத்தும் போது கரையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கடலுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வாரான் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்ப காக்கா வந்து கத்துனா விருந்தாளி ஒருத்தர் என்ன செய்யறான்? இங்க வாரேன்.